ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷம் டே 9க்கு என்ன டின்னர் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எடுத்துகிட்ட அளவு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அளவுக்கு கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசியும் பருப்பும் தனித்தனியாக ஊற வச்சுட்டுருக்கேன். என்ன அளவு எடுத்துட்டுருக்கேன்னு பார்க்கலாம். 2 அழாக்கு பச்சரிசி, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாவை தனியாக ஊற வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பை தனியாக ஊற வச்சுட்டுருக்கேன். என்னென்ன பருப்பு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 2 அழாக்கு பச்சரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/2 அழாக்கு கடலப்பருப்பு, 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 அழாக்கு வந்து பைத்தம்பருப்பு. அதாவது நீங்கள் எடுத்துக்கிற அளவுலேருந்து பாதி வந்து உங்களுக்கு 2 அழாக்கு எடுத்துக்கிறீங்க அரிசினா 1/2 அழாக்கு கடலப்பருப்பு, 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 அழாக்கு பைத்தம்பருப்பு, இதெல்லாம் தனியாக ஊற வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் துருகி வச்சுட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துன்னு வரணும். அதுக்கப்புறம் தேங்காய் அதில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துன்னு வந்தால் சூப்பராக நமக்கு அடை மாவு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடை குத்திக்கலாம். நம்ம கொஞ்சம் மெலிசாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா இது பண்ணி தடியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் கரைச்சிக்கலாம். அடை குத்தின்ட்டேன். இன்றைக்கி அடைக்கு தொட்டுக்க வந்து நான் வந்து மிளகா பொடியும் வெல்லமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை அடை ட்ரை பண்ணுங்கள். 2 அழாக்கு பச்சரிசி, 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, 1/2 அழாக்கு கடலப்பருப்பு, 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 அழாக்கு பைத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு, நம்ம ஊற வைக்கும் போது அரிசியோடு கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து ஊற வைக்கணும். இதெல்லாம் குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு தேங்காய் சேர்த்து வார்த்தா சூப்பரான அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.